ஹலோ. யார் அவன்? எங்கள் அண்ணனை பசங்க. எங்கள் அண்ணன் விஜய் அண்ணா வந்து அந்த பேர் சொல்லும்போது ஒரு மாதம் தெரியுது பார்த்தீங்களா? இல்லை, உங்களுக்கெல்லாம் வந்து இந்த அரசியல் அது இதுன்னு பேசிட்டாவே தெரியும். எங்கள் விஜய் அண்ணா வந்து சிஎம் ஆனதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, நானே உங்களுக்கு தான் வந்து அரசியல் தெரியும். நீங்கள் அரசியல் பண்ணீங்க, இத்தனை வருஷம் பண்ணீங்க. ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி நீங்களே ஆசைப்பட்டீங்க. எங்களோட அத்தனை தமிழ்நாடு மக்களோட ஆசைப்படி எங்கள் விஜய் அண்ணன் சிஎம்மாக வந்துட்டார். இப்போ அவர் வந்ததுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா டைரெக்டாக சொல்லுங்கள். அவர் தான் நம்பரே கொடுத்துருக்காருல, அவர் நம்பருக்கே கூப்பிட்டு சொல்லுங்கள். எனக்கு இதுதான் பிரச்சனை, நீ வந்தால் தான் பிரச்சனை, உனக்கு நீ வந்தனால என்ன, எனக்கு வந்து இவ்வளோ பர்சனலாக பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லு. அது சொல்ல துப்பு இல்லை. அப்போ மூட்டுருக்கணும், வாய் மூட்டை. சட்டசபையில் பேச தெரியலையா? உங்களை விட அசிங்கமாக பேசின ஆளு உலகத்தில் யாரும் கிடையாது. உலக நாடே வந்து வாழ்த்து சொன்ன ஒரே சிஎம் எங்கள் அண்ணன் தான். வந்ததே ஃபஸ்ட் டைமு. வச்ச செக் எப்படி வச்சோம்? 234 தொகுதியில் கேண்டிடேட் நிப்பாட்டி ஜெயிச்சாரா இல்லையா? அதை பாருங்கய்யா. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா டைரெக்டாக ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோன் நம்பரை கொடுத்தா சிஎம் அந்த உலகத்தில் எவனா இருக்கானா? இந்த உலகத்தை எடுத்துங்க. தமிழ்நாடு இந்தியான்றெல்லாம் விட்டுருங்க. உலகத்திலே வந்து டைரெக்டாக சிஎம் கிட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீங்கள் என்னை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாராவது? எங்கள் அண்ணன் சொன்னார்ல, அதுக்கு இப்போ கிளியரன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு பேசுங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா. அதை உட்பட மீம்ஸ் போட்டு இந்த வீடியோ போட்டு விட்டுருந்தீங்கன்னா, எனக்கு அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை, அந்த தொகுதி வரல, எம்எல்ஏ வரல. எம்எல்ஏ வந்து ஒவ்வொரு வீட்டு வாசலில் வந்து நிற்க மாட்டாருங்க. ஒரு எம்பி வந்து உங்கள் வீட்டு வாசல் நிற்க மாட்டாங்க. சிஎம்முக்கு அதை மட்டும் வேலையே கிடையாது. நீங்கள் என்ன முதல்வன் படம் அர்ஜுன் சார் நினச்சிட்டிங்களா? வீட்டுக்கு வந்து சண்டை போடுறதுக்கு. எங்கள் சிஎம்மும் சண்டை போடுவார். எங்காலும் நீங்கள் திரையில தான் பார்த்துருக்கீங்க, வெளி தெரியல. நிஜ தெரியல பார்க்கணுன்னு ஆசைப்படாதீங்க. அப்படி வந்து பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக வந்து பண்ணுவார். இவங்கள மாதிரி கொலை கிடையாது. எங்கள் அண்ணன் வந்து சண்டை போடணும்னு நினச்சானே அது வந்து களை வேற மாதிரி இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறோம். வேணும் வம்புக்காதீங்க. வம்புக்கு இழுத்தா எங்கள் பெருந்தலைவர் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காருல, நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். அந்த தலைவரோட தம்பி தான் நாங்கள். அதை விட அன்பே சிவன் போகக்கூடிய மாஸ்டர் ஆஃப் சினிமா. அப்படியே ஒதுங்கி ஓரமாக இருக்கும், கண்ட்ரோலிங்கில் இருக்கும். அந்த கண்ட்ரோலை தாண்டணும்னு வைக்காதீங்க. அதை தாண்டணும்னா நாங்கள் சிவத்தை தாண்டி சிவனோட அப்பனையும் பார்ப்போம், அவங்க அப்பனையும் சேர்த்து பாட்டு வந்துடுவோம். தேங்க்யூ. எங்கள் அண்ணன் விஜய் அண்ணனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவ்வளோதான், கதம் தான்.
அப்புறம் அன்பே சிவமாக இருந்தாலும் சரி, ஆத்தாவே சிவமாக இருந்தாலும் சரி, வேறு லெவலில் பண்ணுவோம்.